ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் மேலோதைப்பு சம்மந்தமான கேள்விகளை ஷார்ட்கட் மூலமாக எப்படி செய்யலாம் என்றதை பார்க்க போகிறோம். இவ்வாறு ஷார்ட்கட் மூலமாக செய்வதன் மூலம் எம்சிக்யூ கேள்விகளை எவ்வாறு இலகுவாகவும் விரைவாகவும் செய்கிறது என்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் முதலாவதாக மேலுதைப்புள்ள சம்பந்தமான ஷார்ட் ப்ரீஃபை நாங்கள் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற நார்மல் மெத்தடை பயன்படுத்தி எவ்வாறு செய்யலாம் என்றது பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இதே கேள்வியை நாங்கள் ஷார்ட்கட் மூலமாக செய்து எவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ரிசோர்ஸ் புக்கின் படி மேலுதைப்பு சம்பந்தமான இந்த ஷார்ட்டா நாங்கள் மீட்டு பார்ப்போம். மேலுதைப்பு என்றது ஒரு விசை, அதாவது ஒரு பொருள் நீருக்குள்ள அல்லது தண்ணிக்குள்ள இல்லாட்டி வேறு திரவத்துக்குள்ள அமிழும் போது இல்லாட்டி அமிழ்த்தும் போது, நாங்கள் அமிழ்த்தினாலும் சரி இல்லாட்டி போடும்போது அமிழும் சரி, அதில் தாக்கப்படுகின்ற ஒரு எதிர் விசை. ரெண்டு வகையான விசை இருக்கு, பிசுக்குமை விசையும் இருக்கு, இன்னொன்று இந்த மேலுதைப்பு விசை. இந்த இடத்துல நார்மலாகவே மேலுதைப்பு விசை கனவளவு காரணமாக ஒரு விசை எதிர்த்து காணப்படுகின்றது, அதாவது இயக்கத்துக்கு எதிராக காணப்படும். இந்த விசையை நாங்கள் மேலுதைப்புன்னு சொல்லுவோம். அவை மேலுதைப்புக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. என்ன சமன்பாடுன்னா, அமிழ்ந்த கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர புவியீர்ப்பின் கீழ் ஆர்முடுகள். ஷார்ட்டா நாங்கள் U = V ρg என்று நாங்கள் சொல்லுவோம். திரவத்திர அடர்த்தி ரோ, அமிழ்ந்த கனவுல V என்று எடுத்தோம்னா அப்படி நாங்கள் ஈக்குவேஷனாக நாங்கள் கேட்கலாம். மிதக்கிற பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீரில் மிதக்கிற ஐஸ் கியூபோ சரி வேறு ஏதாவது சரி, மிதக்கிற நேரத்தில் அது மேலேயும் கீழேயும் அசையுது இல்லை, பக்கத்தாலையும் அசையதில்லை, ஒரே இடத்துல நிற்குது. ஆகவே சமன்லேன்னு சொல்லாமல் இல்லையா? சமன்லேன்றக்குள்ள நம்மளுக்கு தெரியும் மேலுதைப்பு என்ற விசை மேல் நோக்கி தாக்கும், நிறை அந்த பொருள் நிறை கீழ் நோக்கி தாக்கும், ரெண்டும் சமன் என்று நாங்கள் ஈக்குவேஷன் பண்ணலாம். அதான் நாங்கள் மிதக்கும் போது மேலுதைப்பு சமன் பொருளின் நிறை என்று நாங்கள் டைப்போம். அவ்வளோதான் தியரி. வாங்க முதலாவதாக நாங்கள் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியை நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். இது 2014 ஆண்டு நடைபெற்ற பிசிக்ஸ் பேப்பரில் காணப்படுகின்ற 11வது எம்சிக்யூ கேள்வி. இது நான் முதலாவதாக ஒரு நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்வியை வாசிப்போம். திணிவு M ஐயும் பக்க நீளம் 2x ஐயும் உடைய ஒரு திண்ம பிளாஸ்டிக் சதுரமுகி உருவில் காணப்படுகின்றவாறு நீரில் பக்க நீளத்தின் அரைவாசி அமிழ்ந்திருக்குமாறு மிதக்கின்றது. இச்சதுரமுகி வெளிப்பக்க நீளம் 8x உடைய திணிவு M ஐ கொண்ட ஒரு பொல்லான சதுரமுகியாக இப்போது மாற்றப்படுமெனின் நீரில் அது அமிழும் ஆழம் என்ன என்றதான் கேள்வி. நாங்கள் முதலாக இந்த கேள்வியை செய்து காட்டுறேன். டைமிங் ஆன் பண்ணுறேன். முதலாக நாங்கள் கனவளவு இப்போ 4x கனம். அடுத்ததாக இவருக்கு சமநிலை என்று இருக்கிறால மேலுதைப்பை நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இறக்கி நாங்கள் போடலாம். ஆகவே இந்த இடத்துல 4x கனம் தர ரோ தர ஜி. அதே திரவம் தான் இவருக்கு ரோ என்று அடர்த்தி ஒரே திரவம் இருக்கு, சரி தர ஜி. இப்போ இதே இங்கேயும் ஒரு சமன்பாடு எழுதுவோம். எம்ஜி சமன் அதுக்கு முன்னாடி கனவுல எழுதுவோம் 8x தர 8x. அமிழ்ந்துள்ள ஆழத்துக்கு நான் x' என்று போட்டிருக்கேன். ஆகவே 64 x வர்க்கம் தர
எக்ஸ் டேஷ் என்றது மொத்த அமிழ்ந்த கனவு தர திரவத்திர அடர்த்தி ரோ தர ஜி காணப்பட போது. இப்போ ரெண்டையும் நாங்கள் இது செய்யலாம், சமப்படுத்தலாம். அதாவது 64 எக்ஸ் வர்க்கம் தர எக்ஸ் டேஷ் தர ரோ தர ஜி சமன் 4 எக்ஸ் கணம் ரோ ஜி. ரோயும் ஜியும் நாங்கள் இங்கே வெட்டலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் கணத்தில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை நாங்கள் வெட்டி போட்டு இங்கே எக்ஸ்ன்னு போடலாம். எக்ஸ்ன்னு போடுவோம். 64ஐயும் 4ஐயும் வெட்டுவோம். இங்கே 16 வரப்போகுது. ஆகவே இங்கே எக்ஸ் டேஷும் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் சமன் எக்ஸ் ஓவர் 16 இதுதான் உங்களுடைய ஆன்சராக காணப்பட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி 2 நிமிடங்கள் எடுத்திருக்கு நாங்கள் இந்த கேள்வியை செய்கிறதுக்கு. இதே கேள்வி நான் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக செய்து காட்டுறேன். இதே கேள்வியை நான் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக செய்து காட்டுறேன். செய்து காட்டி போட்டு அடுத்ததாக நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிறேன். நான் டைமிங் ஆன் பண்ணுறேன். இந்த கேள்வியை நான் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட 25 செகண்ட் எடுத்திருக்கு. வாங்க இந்த கேள்வியை எப்படி ஷார்ட்கட் மூலமாக செய்யலாம்னு பார்ப்போம். ரைட், இப்போ நான் பாவித்த ஷார்ட்கட் மெத்தடை நான் இப்போ எக்ஸ்ட்ரீம் பண்ணி காட்டப்போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் அமிழ்ந்த கனவுல பார்ப்போம். ஒரே திரவம் தானே, அமிழ்த்த விடப்படுகின்ற திரவம் ஒரே திரவம். ஸோ ரோ நாங்கள் கருத்தில் எடுக்க தேவையில்லை, அது ஒன்றும் பாதிப்பு செலுத்தாது. அடுத்து ஒரே இடத்துல அதாவது பூமியிலான் செய்யப்படும் ஜியும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆகவே உங்களுக்கு மிகுதி அறிக்கிற யாருன்னா கனவுளவு. கனவுளவு இந்த இடத்துல மாறுறதால ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படுத்த போகுது. அவ்வளோதான் நம்மளோட தியரி சம்பந்தமான ஒரு இது கன்செப்ட். அடுத்தது ஃபுல்லாகவே மேத்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை பெருகி பார்ப்போம். 2x தர 2x தர எக்ஸ் எக்ஸாலம் தானே அரைவாசின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ புதிதாக இன்னொரு பொல்லான இது சதுரமுகி தானே. ஸோ 8x தர 8x தர எக்ஸ் டேஷ் இவ்வளவு கனவுளவு அமர்ந்திருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் இவ்வளோ கனவுளவு, அதாவது 2x தர 2x தர எக்ஸ், இங்கே 8x தர 8x தர எக்ஸ் டேஷ். ரைட், இந்த இடத்துல என்ன விளங்கி கொள்ளணும்னா 2x வந்து 8x மாறி இருக்கு. இதான் அப்படியான்னு யோசிக்கணும். ஏன்னா 2x வந்து 8x மாறி இருக்கு. எத்தனை தடவை? 4 பெருக்கியிருக்கான். சரி, 4 பெருக்கிருக்கான். அதே மாதிரி 2x, இந்த 2xும் 8x மாறி இருக்கு. 4 பெருக்குனா மாறி 2x 4 பெருக்குனா 8x வரப்போகுது. 2x 4 பெருக்குனா 8x வரப்போகுது. இப்போ ஒரே திணிவென்றால கனவுளும் சமனாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் mg சமன் v ரோ ஜி தானே. ரோ ஒன்றும் பாதிப்பு செலுத்தாது, ஜியும் வெட்டுப்படுவீங்க. ரைட், ஆகவே எம்மும் வியும், அதாவது எம் அதே திணிவென்று சொல்லிட்டாங்க கேள்வியில். ஆகவே அதே திணிவெண்டா அமிழ்ந்த கனவுளும் அதே அளவாக இருக்கும். ஆகவே இவங்க 2 பேரும் 4 பெருக்கப்பட்டிருக்காங்களா, அதாவது இவங்க 2 பேரையும் பெருக்கமே 4x². 4x² வந்து 64x வர்க்கமாக அதிகரிச்சிருக்கு, அதாவது 16 மடங்கு. ஆகவே இந்த எக்ஸ் என்ன செய்யணும்? 16 மடங்கால குறையணும், அதாவது 16ஆல பிரிக்கணும். எக்ஸ் 16 பிரிச்சா உங்களுக்கு 2 கனவளவுகளும் சமனாக இருக்கும். அப்படிதான் நாங்கள் லாஜிக்கலி இந்த கேள்வியை செய்யக்கூடியதாக இருக்கு. இது ஃபுல்லாகவே மேத்தமெட்டிக்ஸ் தான். ஆகவே உங்களுக்கு கடைசி விட எப்படி வரப்போகுதுன்னா எக்ஸ் டேஷ் சமன் எக்ஸ் ஓவர் 16. இவ்வளோ தான். இது ஒரு சிம்பிள் ட்ரிக் கொண்டு இதை நீங்கள் எந்த கேள்விகளையும் பயன்படுத்தலாம். அதாவது விகிதங்கள் சம்பந்தமான வேறு ஏதாவது கேள்விகளில்
இந்த இவ்வளோ பெருக்கப்பட்டிருக்கு, மற்றது குறைக்கோணம் பிரிக்கோணம் என்றதை லாஜிக்கலாக நீங்கள் சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ தான் ஷார்ட்கட். பார்த்தீங்களா, இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துவதன் மூலமாக கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் நாங்கள் மிச்சப்படுத்தியிருக்கோம். இந்த நேரத்தை நாங்கள் கஷ்டமான கேள்விகளை செய்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கு சம்மந்தமான உடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுமெண்டா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.